இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணல டேரெக்டாக உங்களுக்கு இந்த லிங்க்கை ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக உங்களுக்கு 4 பணியிடங்கள் இருக்குது. ஒன்று ஈர்ப்பு ஓட்டுநர், 2வது பதிவுத்துறை எழுத்தர், 3வது அலுவலக உதவியாளர், 4வது இரவு காவலர். ஸோ இந்த 4 போஸ்டிங்க்கும் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாங்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ முழுமையாக அந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் அப்ளை பண்ணலாம், வியூ பண்ணி பார்க்கலாம் அப்ளை பண்ணதை, ப்ளஸ் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 4 போஸ்டிங்க்கும் டேரெக்டாக இதுலேருந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் பார்த்துக்கலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுநருக்கு 8வது முடிச்சிருந்தா போகிறோம். ப்ளஸ் அவங்க வேலிட் லைசன்ஸ் வச்சுருக்கணும், 5 வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை எழுத்தர், அவங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர், அவங்க 8வது முடிச்சிருக்கணும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இரவு காவலர், அவங்க தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போகிறோம். ஸோ இதுக்கு தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. நான் இதில் அலுவலக உதவியாளர் தான் அப்ளை பண்ண போகிறேன். சரி, இது அந்த அப்ளை இடத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். என்ன வகுப்புன்றதை கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் உங்களுடைய என்ன கேஸ்ட்டோ நீங்கள் அந்த கேஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்சி, பிசி, ஓபிசி, ஸோ என்ன உங்களோட கேட்டகரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுடைய மாவட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு மாவட்டம் எந்த மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங்ஸ் இவ்வளோ மாவட்டத்தில் நீங்கள் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான். உங்கள் மாவட்டம் இல்லைன்னா அதில் உங்களுக்கு ஷோ ஆகாது, இதுமாதிரி காட்டாது. அதனால் எந்த மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வட்டாரம், அதாவது உங்களுடைய வட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வட்டாரம், அதுவும் இருக்கும். ஸோ உங்களோடது இருந்தால் அதை செலக்ட் பண்ணிங்க, இல்லைனா வேறு ஒன்று எந்த லொக்கேஷன் அதை பண்ணிக்கோங்க. 6th பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரரின் பெயர், ஃபஸ்ட்டில் உங்களோட இனிஷியல் கொடுத்துங்க, அப்பாவோட முதல் பெயர் இனிஷியல் கொடுத்துங்க. அப்புறம் உங்களோட பெயர் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தை அதை பாதுகாப்பார், உங்கள் அப்பாவோட இனிஷியல் ப்ளஸ் உங்கள் அப்பாவோட பேர் இதுங்க. உங்களோட கல்வி தகுதி, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 8th, 10th, டிகிரியா, யூஜியா, பிஜியா, ஸோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எலிஜிபிள் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியின் மாற்றுச் சான்றிதழ், அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 20 KB, அதில் தான் 20 KBயிலேருந்து 100 KBக்குள்ளே தான் இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பிஃபோராக கூட ஆன்லைன்லேயே போய்ட்டு நீங்கள் இதை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 9th பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரிலிஜன், மதம் கேட்டுக்கிறாங்க. நீங்கள் எந்த மதமோ, இந்தோ இல்லை கிறிஸ்டினோ என்னவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 10th பார்த்தீங்கன்னா உட்பிரிவின் பெயர், அதாவது உங்கள் கேசட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடம் கொடுத்து ஷெட்யூல் கேஸ்ட் சொல்லி எஸ்சின்னு கொடுப்பாங்க, எஸ்டின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய உட்பிரிவு என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. ஆதரவற்ற விதவையாக இருந்தாக்கா எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தாக்கா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குடும்ப அட்டை எண்ணை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்களோ அந்த டேட், வருஷம், அப்புறம் மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சொந்த மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தினோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் என்னவோ அந்த ஃபோன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு எப்படி வச்சுருப்பீங்க, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் எஸ் கொடுத்துக்குங்க. சைக்கிள் ஓட்ட தெரியும்னாக்கா அதுக்கும் நீங்கள் எஸ் கொடுங்க. மோஸ்ட்லிலாம் தெரிஞ்சிருக்கும், அதை எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ன அட்ரஸோ நீங்கள் அந்த அட்ரஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய
டோர் நம்பரு, பில்டிங் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, எந்த ஏரியாவில் இருக்கீங்க, ப்ளஸ் எந்த சிட்டியில் இருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய பின்கோட் நம்பர், அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வகுப்பு சான்றிதழ், அதாவது எந்த கேஸ்ட்டோ நீங்கள் அந்த கேஸ்ட்டை வந்து நீங்கள் மினிமம் வந்து அது மேக்ஸிமம் 100 KB வரை தான் இருக்கணும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரரின் புகைப்படம், உங்களோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம், நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சைன் போட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 KBக்குள்ளே தான் இருக்கணும், அதையும் நீங்கள் கிளியராக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுதிமொழி, அதாவது டெக்ளரேஷன். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா நம்பர் காட்டும், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறமா அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேப்சா நம்பர் ஒன்று காட்டும். அந்த கேப்சா நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வெரிஃபை ஓடிபி கொடுங்க. கொடுத்த ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கனாக்கா ஸோ வெரிஃபைனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். அந்த பேஜில் நீங்கள் என்னென்னலாம் அப்டேட் பண்ணிங்களோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட் பேஜுக்கு போவோம். பேமெண்ட் பேஜில் எவ்வளோன்னு அமௌண்ட்டு காட்டும். ஸோ அதில் கீழே அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்துட்டு பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா அடுத்ததாக உங்களுக்கு எந்த மோடில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது நெக்ஸ்ட் ஆப்ஷனில் ஷோ ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐயில் பண்ணோமா, கார்டில் பண்ணோமா, டெபிட் கார்டில் பண்ணோமா, அந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டா இல்லை நெட் பேங்கிங்கா இல்லை யூபிஐயில் பண்ணோமா இல்லை கியூஆரில் பண்ணோமா சொல்லிட்டு ஆகும். ஸோ நான் வந்து யூபிஐ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கார்டு தான் கார்ட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பேமெண்ட் ரிசிப்ட்டை நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் அந்த உங்களோட அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷனையும் ஃபுல்லாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த பேமெண்ட் முடிச்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதை வியூ பண்ணி பார்த்தோன்னா வியூ அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு ப்ளஸ் என்ன நீங்கள் கம்யூனிட்டியோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா பார்த்தை கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணி ஷோ பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வியூ பண்ணி பார்த்துலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.